தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் ரோமர் அதிகாரம் 8 வசனம் 28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இன்றைக்கும் ஆண்டவரே உம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சகலமும் நீங்க நன்மைக்கு ஏதுவாகவே நடத்துகிறீங்க. உம்முடைய பிள்ளைகளுக்கு எது நடந்தாலும் சுவாமி அது எல்லாம் கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாய் நீங்க மாற்றி கொடுக்குறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யோசேப்பை அவருடைய சகோதரர்களை குழியிலே போட்டாங்க சுவாமி, கர்த்தர் அதை நன்மையாய் மாற பண்ணினீங்க ஆண்டவரே. போர்த்திபார் வீட்டில இருந்து சிறைக்கு அனுப்பப்பட்ட பொழுது அதை நன்மையாய் மாற்ற பண்ணினீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தானியேலை சிங்க கெபியில போட்ட பொழுது அதை நன்மையாய் மாற்றினீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை ஆண்டவரே அப்பா தீச்சூளையில போட்ட பொழுது ஆண்டவரே அதை நன்மையாய் மாற்றி கொடுத்தீங்க. உம்முடைய பிள்ளைகளுக்கு எது நடந்தாலும் ஆண்டவரே அதை நீங்க நன்மையாய் நடத்தி கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே பிள்ளைகள் சுற்றி நடக்கிற காரியங்களை குறித்து பயந்து விடாதபடிக்கு, சோர்ந்து விடாதபடிக்கு, கலங்கி விடாதபடிக்கு, பின்வாங்கி போய் விடாதபடிக்கு ஆண்டவரே உங்க அன்புக்குள்ள இன்னும் அதிகமாய் வேரூன்றி தேவன் எனக்கு சகலத்தின் நன்மைக்கேதுவாய் செய்வார் என்கிற விசுவாசத்தோடு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஓட கர்த்தர் உதவி செய்யுங்க. உம்முடைய பிள்ளைகளுக்கு சுற்றி நடக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவரே நீங்க நன்மையாய் மாற்றி கொடுக்கிறீங்க, ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறீங்க, வெற்றியாய் மாற்றி கொடுக்கிறீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, அந்த பாக்கியத்தை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளுகிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.